சங்கு புஷ்ப ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இதுதான் நீல கலர் சங்கு புஷ்பம். இது வந்து புது புஷ்பம். இது வந்து சன்ரைடு புஷ்பம். அந்த காய வச்ச எடுத்து ரெண்டுமே உடம்புனால தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுடலாம், கொதிக்கட்டும். இதில் கொதிச்சா போதும். இந்த தண்ணி பாருங்கள், சும்மா அப்படியே சூப்பராக ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி தண்ணி எடுத்துக்கலாம். இந்த சங்கு புஷ்பம் வேக வச்ச தண்ணி எடுத்தாச்சு. சும்மா நேவி ப்ளூ கலரில் எப்படி இருக்குது பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. இது அப்படியே கூட டீ மாதிரி குடிக்கலாம். நம்ம ரசம் பண்ணுறோம். இந்த மஞ்சப்பொடி, பெருங்காயம், 1 ஸ்பூன் ரசம் பவுடர், கீரின பச்சை மிளகாய் 2, லைட்டாக கொதி வந்தோன்னா நறுக்கின தக்காளி 1, ரசத்துக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், திக்காக கரைச்ச புளி தண்ணி. ரசம் கலரே சூப்பராக இருக்குது. ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்ச துவரம்பருப்பு தண்ணியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கடைசியாக கடுகும் ஜீரகமும் தாளித்து வச்சினா நம்ம சங்கு புஷ்பம் ரசம் தயாராகிடுச்சு. மிக்க நன்றி, வணக்கம்.